என்ன குறுங்குறுன்னு பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள், மண் சட்டியில் வெற மீன் குழம்பு வைக்க போகிறேன். கடுகு போட்டாச்சு. இங்கே பாருங்கள், எப்பயுமே வெந்தயம் போட்டு தான் நான் மீன் குழம்பு வைப்பேன். அடுத்தது பூண்டு போடுறேன். அடுத்தது வெங்காயமும் கருவேப்பிலையும் ஒன்றா போடுறேங்க. பச்சை மிளகாவும் அது கூடயே போட்டுக்கிறேன். போட்டுட்டு இவங்களுக்குலாம் சோர்ந்து போகிற அளவுக்கு வதக்குன்னு வதக்கணுங்க. எப்பயுமே மண் சட்டியில் வச்சு சாப்பிட்ற மீன் குழம்பு சூப்பராக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா வெறுவடுப்பில் தான் சமைப்பேன். அதிகமாக மீன் குழம்புனாலே வெறுவடுப்பு, கார குழம்புனாலே வெறுவடுப்பில் தாங்க சமைப்பேன். அது மண் சட்டி சமைப்பேன் எப்பயுமே. பார்த்தீங்கன்னா இதில் கிடக்கிற வெந்தயம் கூட பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலராக இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி ஆன பிறகு தாங்க ரெடி பண்ணணும். நல்லா 4 வதக்குனா எவ்வளோவும் நல்லா சோர்ந்து போகிற அளவுக்கு வதக்கணுங்க. நல்லா வதவுன பிறகு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஜோடி தக்காளியை கொட்டணுங்க. இவளையும் கொட்டி வதக்குன்னு வதக்கி எப்பவுமே மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தக்காளி தூக்கலாக போடுங்க, நல்லாயிருக்கும். எந்த மீன் குழம்புக்கு இருந்தாலும் கொஞ்சம் வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டால் அந்த மீன் குழம்பு சூப்பராக இருக்குங்க. லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு அவளையும் சேர்த்து 2 கிண்டிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் தக்காளி வதக்கி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்தது குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு புளியும் தண்ணியும் வைக்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் எண்ணெயில் போட்டு 2 பெரட்டு இப்படி பெரட்டி அவளையும் இந்த எண்ணெயிலே சேர்த்து வதக்கணும். கரைச்சி வச்ச புளியை இதில் வடிகட்டிக்கணும். சரியாக கரைக்கல, லேசாக தான் கரைச்சிருக்கேன். அதுக்குள்ளே அடி பிடிக்குது தீர மாதிரி. பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மாங்காய் போட்டுக்கிறோம். பாருங்கள், மீன் போடுறேன். மீனை போட்டு குழம்பு கொதித்த உடனே இறக்கி சாப்பிட வேண்டியதான்.
சூப்பராக இருக்குங்க. பூண்டு போட்டு ஒரு பெரட்டிட்டேன். என்கிட்ட தனி மிளகாத்தூள் இல்லை, கொஞ்சமாக 2 போட்டுட்டேன். இப்போதைக்கு எமர்ஜென்சிக்கு குழம்பு மிளகாத்தூள் தாங்க போடுறேன் நான். பாருங்க, எண்ணெய் நல்லா சூடு ஏறி போயிருக்கு கல்லில். விறகடுப்பில் தான் சமைக்கிறேன். நல்லா சூடாக இருக்கா பார்க்குறீங்களா? கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேங்க. மீன் வறுத்தாச்சுங்க, ரெடி ஆகிடுச்சு. அப்படியே எடுத்து வச்சுட்டு, நான் எப்பவுமே மீன் வறுத்தா பார்த்திங்கன்னா ஒன்று பேப்பரில் வைப்பேன், அப்படி இல்லைன்னா வாழை இலையில் வந்து வைப்பேன். பேப்பரில் வச்சா அந்த எக்ஸ்ட்ரா எண்ணெயெல்லாம் அதில் சொதர்னு இருக்கிற எண்ணெயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்க சாப்பிடலாம். சாப்பாடு போட்டாச்சு. அப்படியே வச்சுக்கிற மீன் குழம்பு தூக்கி அப்படியே 2 பீஸ் குழம்பு ஊற்றியாச்சு. எனக்கு எப்பவுமே குழம்பு நிறையா ஊற்றி சாப்பிட்றாங்க பிடிக்கும். அதில் அப்படியே 1 பீஸ் மாங்காவை வாங்க சாப்பிடலாம். மீனில் எந்த பீஸ் நல்ல பெரிய பீஸாக இருக்கோ அந்த பீஸை வச்சு பார்த்தீங்களா, இப்படி சொத்துன்னு சாப்பிட்டாதாங்க எனக்கு பிடிக்கும். அப்படியே கொஞ்சமாக சுடுத்து எப்பயுமே சூடாக சாப்பிட்டாதாங்க எனக்கு பிடிக்கும். நம்ம வீட்டிலே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதால எப்பயுமே சமைச்ச உடனே அந்த சூடு ஆறாத சாப்பிட்றணும். இப்போங்க இந்த மீனுக்குள்ளே செனை இருக்குது பார்த்தீங்களா, இந்த செனை கூட நான் எடுக்கவே இல்லைங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். செம்ம சூடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.